அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் இப்ப பார்க்க போறோம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு சுமார் ஒரு 10:35 ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அங்க கிட்டத்தட்ட சுமார் ஓராண்டுகள் அவர் சஞ்சாரம் இருக்கு. இடைப்பட்ட காலங்கள்ல அவர் சுமார் ஒரு 49 நாட்கள் அதிசாரமாக முன்னோக்கி போறார். அதிசாரம்னா முன்னோக்கி போவது. அந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18 டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 49 நாட்கள் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றார். மறுபடியும் அவர் 6ஆம் இடத்துக்கே போயிடுறார். ஆக மிதுன ராசியில கிட்டத்தட்ட ஓராண்டுகள் அங்க மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூஷம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் ஓராண்டுகளுக்கு நமக்கு பலன் செய்ய போறார். அங்க அவர் மிதுன ராசியிலிருந்து தான் இருக்கும் வீட்டில இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். ஆக குரு பகவானுடைய இருக்கும் இடம், அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம், அவருடைய பார்வை பலன் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு மகர ராசியில பிறந்த உங்களுக்கு அவரால் என்ன நன்மை, அவரால் என்ன பிரச்சனை, அதிலிருந்து நம்ம என்ன மீண்டு வருவது, இதைத்தான் இப்ப பார்க்க போறோம். இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப 6ஆம் இடத்துக்கு வர்றார். 6ஆம் இடம் அப்படின்னாலே என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வெற்றி தான், சக்சஸ் தான். ஸோ 6ஆம் இடம் ஒரு பக்கம் நோய் கடன் இருந்தாலும் குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்பு. எதில் அப்படின்னா ஜாப்ல. ஸோ 6ஆம் இடம் அப்படின்னா யாருக்கெல்லாம் வழக்கு இருக்கு, டிஸ்பியூட் இருக்கு, லிட்டிகேஷன் இருக்கு அப்படின்னு இருக்கீங்களோ நினைக்கிறீங்களோ நீங்க எல்லாம் அந்த வழக்குகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு குரு பகவானுடைய பேச்சில இருந்துகிட்டே இருக்கு. ஆக வெற்றி என்பது மிக அருகிலே இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அது மட்டுமல்ல, வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டா யாரெல்லாம் சும்மா இருக்கீங்களோ, ஐடியில இருக்கீங்களோ, கண்டிப்பா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லதொரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம படிச்ச படிப்புக்கு தகுந்த நிறைய பேருக்கு வேலை இருக்கிறது இல்லை, வேலைக்கு தகுந்த சேலரி இருக்கிறது இல்லை. இது ரெண்டும் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க என்ன படிப்பு படிச்சிருக்கீங்களோ அதற்கேற்ற ஜாப், உங்களுடைய வேலைக்கேற்ற ஏர்னிங் கண்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, கடந்த காலங்களில் நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வந்துட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்கு. நான் பார்க்கும் வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க இல்லை வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ நீங்களும் எகன் அண்ட் எகன் ட்ரை பண்ணுங்க. நல்லதொரு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வாழ்க்கையில் அமைவதற்கான வாய்ப்பு குரு பகவானால் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ஏன்னா மகர ராசி, நீங்க சனி பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க. சனி அப்படின்னாலே ஓல்டுன்னு அர்த்தம். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு மேல் எனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நல்லதொரு வேலை, உங்க வயதுக்கு தகுந்த வேலை, வேலைக்கு தகுந்த சம்பளம், உங்களுக்கு ஆன அங்கீகாரங்கள், இது அத்தனைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஆக குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகக்கூடிய காலங்கள்ல யாரெல்லாம் நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, அல்லது பிரைவேட் செக்டர்ல இருந்தாலும் சரி, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன்ல இருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப்ல, உங்களுடைய ப்ரொஃபஷன்ல, உங்களுடைய கரியர்ல நீங்க என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டெஃபினட்டா அது நடக்கும். குறிப்பா உங்களுடைய வேலையில நீங்க ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள், ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எனக்கு இது வரைக்கும் இன்க்ரிமெண்ட்டே வரலைங்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இது வரைக்கும் இன்சென்டிவ் வரலைங்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் உண்டு. எனக்கு இது வரைக்கும் போனஸ் வரலைங்கிறவங்களுக்கு போனஸ் கிடைக்கும். இது எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலையில நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலையில சேஞ்ச் இருக்கு. வேலையில ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரோல் மாற்றங்கள் இருக்கு. யாரெல்லாம் நீங்க பெஞ்ச்ல இருந்தீங்களோ உங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கு. ஆக குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வரும் பொழுது இத்தனை நன்மைகளும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ இந்த காலங்களில் நீங்க ரிசல்ட் வந்தா நீங்க பாஸ் பண்ணுவீங்க. நீங்க ரிட்டன் எக்ஸாம் எழுதினாலும் சரி, இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி, செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
நான் பெரிய லெவலில் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். எல்லா விதமான காம்படிட்டிவ்லுமே நீங்கள் வெற்றி அடைவீங்க. உங்களுடைய எதிரிகள், அதாவது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எனிமிஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். இது அத்தனையுமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்களில் இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, 6ஆம் இடம் நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையிலே இறங்குங்க. கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். நீங்கள் இந்த காலங்களில் யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்ளை பண்ணுங்க. கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும். அந்த கடன் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக நடப்பதற்கு அந்த பணம் யூஸ் ஆகும். அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் கௌரவம், அந்தஸ்து, புகழ் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள், அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வேலையில் மாற்றம், ப்ரொமோஷன் அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஏதாவது அவார்ட்ஸ் கிடைக்கணும், ரிவார்ட்ஸ் கிடைக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதோட உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குற 12ஆம் இடம் நீங்கள் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள் உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க. ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க, யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறைய உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு காத்துட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 2ஆம் இடம் லைஃப்ல நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்க கையில பணமாகவோ, தனமாகவோ, பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லது ஒரு வருமானம் உங்க கையில பணம், பொருள் இருக்கும். ரொம்ப நாளா நீங்க ஏதாவது பர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குவீங்க. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் எந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. இங்கே குரு பகவான்ல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருந்தாலும் அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இடைப்பட்ட காலங்களில் அவர் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையே திருமணத்துக்கான வாய்ப்புகள், யாரெல்லாம் அந்த காலங்களில் பிஸ்னஸ் பண்ணுமோ தாராளமாக பண்ணுங்க. இந்த காலகட்டங்கள் அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் இந்த காலங்களில் திருமணத்துக்கான வாய்ப்புகள், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய மேரிட் லைஃப் ஓரளவுக்கு ஹாப்பியாக இருப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த அதிசாரமான காலகட்டங்கள்ல இருக்கு. அதே சமயத்தில் குரு உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் கணவன் மனைவி பிரிவு, பிரச்சனை, போராட்டம், டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களா கிடைக்கும். 2 பேர்ல கணவன் மனைவி 2 பேர்ல யாராவது ஓரளவுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் என்பது இருக்கு. நீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ்ல பார்ட்னர்ஷிப்போட பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்க நஷ்டமடைவீங்க. அல்லது பார்ட்னருக்காக நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. குரு 6ல் இருக்கும்போது யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல கடன் இருக்கோ உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா உடல் ஆரோக்கிய குறைவு, அதுலேயும் குறிப்பாக குரு இருக்கக்கூடிய காலங்களில் ஒபிசிட்டி, தைராய்டு, டயபெட்டிக் இருக்கிறவங்க, நீரோ நெப்ரோ பிரச்சனை இருக்கிறவங்க, அடி வயிற்றுல பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்க. ஏன்னா குரு உங்களுடைய 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது நோய், 12ஆம் இடம் என்பது வைத்திய செலவுகள். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கூடிக்கிட்டே போகும். அதனால நோயினுடைய தன்மையை குறைப்பதற்கு நீங்க கடன் கொஞ்சம் வாங்குங்க. தேவையில்லாம கடன் வாங்கலன்னு நினைக்காதீங்க. கடன் வாங்க வாங்க நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல வேலையிலையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ ஹெல்த் கண்டிஷன்ல ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம்.
இந்த குரு பயிற்சியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கு. ஸோ இந்த காலங்கள் குரு பயிற்சி முழுவதுமே உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஒரு பக்கம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், இன்னொரு பக்கம் குழந்தைகளால் பிரச்சனைகள் எல்லாமே கலந்து இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கு. இந்த காலங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. உங்களுடைய குலதெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்துங்க. எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஆலயங்கள் இருக்கோ அவங்களுடைய தரிசனத்தை அதிகப்படுத்துங்க. நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இறையர்களால் உங்களுக்கு கிட்டும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.